தமிழ் திகழ் வழங்கும் 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 2 ஒரு மதிப்பெண் வினா விடை முழுவதும் பூத்தொடுத்தல். கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை கவிதை தொகுதிகளின் ஆசிரியர் கவிஞர் உமா மகேஸ்வரி. இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும், தளரப் பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். சாந்தம் என்ற சொல்லின் பொருள் அமைதி, நுண்மை என்ற சொல்லின் பொருள் நுட்பம், பிரபஞ்சம் என்ற சொல்லின் பொருள் அண்டம், உற்றால் என்ற சொல்லின் பொருள் அடைந்தால். பேசும் ஓவியங்கள். ஆயக்கலைகள் 64. பழங்கால மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்து வந்தனர். வேட்டைக்குச் செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் குகைகளில் வரையப்பட்டன. மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் வரையப்பட்டவை சுவர் ஓவியங்கள். தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்களை ஏராளமாக காண முடியும். ஓவியம் வரைய பயன்படும் துணி எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் என பல பெயர்களில் அழைக்கப்படும். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையைக் கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. துணி ஓவியங்கள் தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் வரையப்படுகின்றன. ஓலைச்சுவடியின் மீது எழுத்தாணிகளை கொண்டு கொட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் வரையப்படுவன ஓலைச்சுவடி ஓவியங்கள். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் ஓலைச்சுவடி ஓவியங்களை காணலாம். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். கேரள மாநிலத்தில் அதிகமாக காணக்கூடிய ஓவியங்கள் தந்த ஓவியங்கள். கண்ணாடி ஓவியங்களை வரையும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர். கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி தாள் ஓவியங்கள் வரையப்படுகின்றன. கேலிச்சித்திரத்தை முதலில் இந்தியா இதழில் வரைந்தவர் பாரதியார். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு. தமிழ் ஒளிர் இடங்கள். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன. தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ் பல்கலைக்கழகம். வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டட அமைப்பு உள்ள இடம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். 1942 இல் தொடங்கப்பட்டது உவேசா நூலகம். உவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. 1869ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது கீழ் திசை நூலகம். தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இயங்கி வருவது கீழ் திசை நூலகம். 1896 இல் தொடங்கப்பட்டது கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டம் கட்டுமான பணிகள் காலம் 1973 முதல் 1976 வரை. திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதை 2 யானைகள் இழுத்துச் செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டது
வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி 25 அடி நீளம், 25 அடி அகலம். வள்ளுவர் கோட்டத்தின் தேரின் மொத்த உயரம் 128 அடி. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ள இடம் வள்ளுவர் கோட்டம். இந்தியாவின் தெற்கு எல்லை கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக 2000ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டது திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலையின் உயரம் பாறையில் இருந்து 133 அடி. இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டது. மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் நிறுவப்பட்டுள்ளது உலக தமிழ்ச்சங்கம். மதுரையில் சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது உலக தமிழ்ச்சங்கம். 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத் தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதன்படி கட்டப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். பூம்புகாரில் மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப் பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. கடல் கோளினால் பூம்புகார் நகரம் அழிந்துவிட்டது. 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்பக் கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பத் தொகுதிகள் கலைக்கூடத்தில் இடம்பெற்றுள்ளன. தொழிற்பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்தலாம். தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும். முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அமைவது முதநிலை தொழில் பெயர் எனப்படும். முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர் ஆகும். திருக்குறள் பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எண்ணும் எழுத்தும். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. செய்யத்தகாத செயல்களைச் செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களைச் செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். எந்தச் செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றம். நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லையெனில் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். கட்டுரைகள், கடிதங்கள், இணைய தேர்வுகள், வினாத்தாள்கள், இலக்கண இலக்கியங்கள், போட்டித் தேர்வுக்கான கற்றல் வளங்கள், கையேடுகள் போன்ற எண்ணற்ற பதிவுகளுக்கு
தமிழ் திகழ் வலைதளம். நன்றி தமிழ் சொந்தங்களே.